வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு நம்மளோட இன்ஃபோ 366ல எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம்ல இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரு 3 வயசு குழந்தை, எல்கேஜி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து செப்டிக் டேங்க்ல வந்து விழுந்து இறந்துருச்சு. அந்த குழந்தை வந்து விளையாடிட்டு இருந்திருக்கு. தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆயிருந்த அந்த செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்துருச்சு அப்டின்ற ஒரு நியூஸ் எல்லாருமே பார்த்திருப்போம். அப்பயே உடனே நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஓ! இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சா அப்டின்ட்டு, அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சு ஒரு ரூ. 3,00,000 நிவாரண நிதியா குடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தா உடனே ஒரு நிவாரண நிதி. அப்ப அந்த குழந்தை இறந்ததுக்கு உண்மையாவே என்ன ரீசன்? அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த லட்சணத்துல இருந்திருக்காங்க? ஒரு இந்த மாரி சின்ன பசங்க இருக்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராப்பரா மெயின்டெயின் ஆயிருக்கா? இந்த மாரி செப்டிக் டேங்க்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிருக்கா? டேங்க் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கா? அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க? எங்க வந்து போறாங்க? அப்படின்னு எதையுமே ப்ராப்பரா பார்க்கல. சரி, ஓகே. அந்த குழந்தை வந்து விழுந்து இறந்துருச்சு. அந்த குழந்தை விழுந்தத வந்து யார் முதல்ல பார்த்தா? அந்த குழந்தை அங்க இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சா? அந்த குழந்தை உண்மையாவே செப்டிக் டேங்க்ல தான் விழுந்து இறந்துச்சா? அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது? அப்படின்னு என்ன மாரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா முடியல. இந்த மாரி நெறைய கேள்விக்கு பதிலே கிடைக்கல. அந்த குழந்தையோட ஃபேமிலியும் என்ன பண்றாங்க, இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்த மாரி எங்களுக்கு தோணல. இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்டின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து கேட்கறாங்க. அப்படியே வந்து எங்க குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்திருந்தாலுமே, எங்க குழந்தைய முதல்ல யாரு பார்த்தா? அந்த செப்டிக் டேங்கோட அந்த ஹோலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சின்னதா இருந்திருக்கு. அதுக்குள்ள இறங்கி ஒரு ஆள் வந்து இறங்கி அந்த குழந்தைய வெளிய எடுத்திருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. அப்ப யார் வந்து அந்த குழந்தைய உள்ள இறங்கி எடுத்தா? அங்க இருக்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் மேனேஜ்ல இருக்கவங்க யாருமே, அந்த செப்டிக் டேங்க்ல இறங்கி வந்து அந்த குழந்தைய வெளிய எடுக்கிற அளவுக்குலாம் யாருமே அங்க கிடையாது. ஸோ இந்த குழந்தையோட மரணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. அப்படி வந்து ரொம்பவே இந்த கேஸ் வந்து வேற மாரி போகிட்டு இருக்க நிலைமையில, இப்ப ரீசென்ட்டா ஒரு ஷாக்கிங்கான வீடியோ வந்து வெளியாயிருக்கு. அதாவது அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைய வந்து கையில வச்சுட்டு இருக்காங்க. இவங்க செப்டிக் டேங்க்ல விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய கையில வந்து புடிச்சுட்டு இருக்காங்க. அப்பயே அந்த குழந்தை இறந்துருச்சு போல. அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க. சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு 2, 3 பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க பார்த்துட்டு அந்த குழந்தைய வந்து அந்த செப்டிக் டேங்க் இருக்க இடத்துல வந்து கொண்டு போய் வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைய காணோம் அப்படின்னு தேடுற மாரி ஒரு ஆக்ஷன் அங்க. அந்த குழந்தைய தேடுறோம் நாங்க, காணோம் அப்படின்னு ஒரு மாரி பதட்டமா வந்து ஒரு இது. அப்புறம் நெறைய பேர் வந்து சேர்றாங்க. பார்த்தா அந்த குழந்தைய வந்து மறுபடியும் அங்கருந்து எடுத்துட்டு வர மாரி ஒரு விஷயம் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து தெரியுது. இத பார்க்கும்போது அந்த குழந்தையோட பெத்தவங்களுக்கோ, அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கோ எப்படி இருந்திருக்கும்? 3 வயசு குழந்தை. அத எப்படி தான் அந்த குழந்தை இப்ப எப்படி இறந்துச்சுன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அந்த டீச்சர் அடிச்சாங்களா? இல்ல அந்த குழந்தைக்கு உண்மையா ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல மயக்கம் போட்டு விழுந்துச்சா? எதுவுமே தெரியல. அந்த குழந்தை எப்படி இறந்ததுன்னே தெரியல. ஆனா வந்து செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லுறாங்க? அந்த குழந்தை என்ன காரணத்தினால இறந்தது அப்படின்றதெல்லாம் வெளிப்படையான ஒரு விசாரணை நடந்து, அந்த ஸ்கூல் மேனேஜ்மென்ட் மேலயும், அந்த சம்மந்தப்பட்ட எல்லார் மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான். இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு உடனே இரங்கல் தெரிவிச்சு நிவாரண நிதி குடுத்துட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? அப்ப அந்த குழந்தையோட நெலைம, உயிரிழந்த அந்த பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி ஒரு மேனேஜ்மென்ட்க்கு ஃபர்ஸ்ட்டு அப்ரூவல் குடுத்ததே வந்து எப்படி குடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது! என்ன சொசைட்டிலடா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்படின்ற மாரி தான் ஒரு ஃபீல் குடுக்குது. இந்த இன்சிடென்ட்ட பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு? அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கேஸ்ல ஒரு ப்ராப்பரான நீதி கிடைக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைய இழந்த அந்த குடும்பத்துக்கும், பெத்தவங்களுக்கும் ஒரு வந்து பதில் கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட இதுவாவுமே இருக்கு. வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா.